ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளினுடைய இடது கையில் இருக்கக்கூடிய கிளிக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்தில் வரக்கூடியது பால்கோவா, அடுத்தபடியாக ஆண்டாளுடைய கிளி. ஆமாங்க, ஆண்டாளுடைய கிளி ரொம்பவுமே விசேஷமானது. ஆண்டாள் ரங்கனை மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 பேரை தனித்தனியாக தூது அனுப்புவாங்க. முதல்ல மலையை தூது அனுப்பும் பொழுது மலை பெருமாளுடைய பேரழகை பார்த்ததுமே பொழிந்து சொல்ல வந்த விஷயத்தை மறந்து போயிடும். அதனால அடுத்ததா வண்டை தூது அனுப்புவாங்க. வண்டு பெருமாளுடைய மாலையில் இருக்கக்கூடிய தேன் அனைத்தையுமே குடித்து விட்டு அங்கேயே மயங்கி போயிடும். அதுக்கு அடுத்ததாக தான் கிளியை தூது அனுப்புவாங்க ஆண்டாள். சொன்னதை சொல்லுவாம் கிளி. கிளி தவறாமல் ஆண்டாள் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே ரங்கமன்னார் கிட்ட சொல்லி ஆண்டாளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பாங்க. அதனால தான் இங்க இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய கிளி அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானதா பார்க்கப்படுது. ஆண்டாள் கைகளில் இருக்கக்கூடிய கிளியை தினசரி மாற்றுவது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு. இந்த கிளி செய்வதற்கு மாதுளை மரத்தினுடைய பூக்களை கிளியின் அழகுக்கும் வாய்ப்பகுதிக்கும் பயன்படுத்தி மூங்கில் குச்சிகள் கிளியினுடைய கால் பகுதிக்கும், வாழை மரத்தினுடைய இலைகள் மற்றும் நந்தியாவட்டை மரத்தினுடைய இலைகள் அனைத்தையுமே உடல் பகுதிக்கு பயன்படுத்துவது அப்படி